வணக்கம். ஜவேஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டை புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தீபாவளி அப்படின்னாலே பட்டாசு வெடித்தல், அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். அது ஒரு ஆபத்தான ஒரு பொருள். ஆனால் அதை கரெக்டாக கட்டுப்பாடோடு அது வெடிக்கக்கூடிய சமயத்தில், கையாளக்கூடிய சமயத்தில் அது ஒரு பாதுகாப்பான ஒரு பொருள். தீபாவளி அப்படின்னாலே என்ன, ஒளி திருவிழா, ஒளி அண்டு ஒளி. அந்த காலத்தில் தீபங்களை ஏற்றினார்கள். அப்புறம் இடையில ஒரு முகலாய மன்னன் தான் பட்டாசுகளை இறக்குமதி செய்து தீபாவளியை ஒரு அரசு பண்டிகையாக அறிவித்தார், அக்பர். அதிலிருந்து பட்டாசுகள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல். சில பேர் சொல்லுவாங்க பட்டாசுகள் ஆரம்பத்திலே வெடிச்சாங்க அப்படி. அதெல்லாம் கிடையாது. அது சீன கலாச்சாரம். பட்டாசு வெடிப்பு நிறைய பேருக்கு இது தெரியாது. கிடையாதுங்க. இது அன்னைக்கு புராணத்திலே வெடிக்கப்பட்டது அப்படிம்பாங்க. அதெல்லாம் கிடையாது. இது சீன கலாச்சாரம், சீனர்கள் கண்டுபிடித்த ஒரு விஷயம், அவ்வளவுதான். அதனால இடையில் செருகப்பட்ட ஒரு விஷயம், அது பலருக்கு தெரியாது. இன்னைக்கு தீபாவளியில அதை ஒரு செயல்பாடா இந்து மத நண்பர்கள் ஏற்படுத்திக்கிட்டாங்க, அவ்வளவுதான். மற்றபடி தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வெடித்தே தான் ஆகணும் அப்படிலாம் கட்டாயம்லாம் கிடையாது. அன்று அவர்கள் வெடித்தார்கள் அப்படின்னு எழுதப்பட்டதும் தவறு, இடைச்செருகல்கள். அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. ஏன்னா அந்த நேரத்தில் பட்டாசுலாம் கிடையவே கிடையாது. இந்த மாதிரி ஒரு சூழல தீபாவளி பண்டிகை வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக தீபங்களின் வரிசை, அது பட்டாசுகளின் வரிசை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அன்னைக்கு சாமி கும்பிட்றாங்களா இல்லையா, நல்ல எண்ணெயை தேய்த்து தலை நீர் ஆடுகிறார்களா இல்லையோ, ஸ்நானம் செய்கிறார்களா இல்லையோ, மற்றபடி பட்டாசு கன்ஃபார்ம், அதில் மாற்று கிடையாது. தீபாவளியா பட்டாசுப்பா, பாட்டாவா செருப்பு, புரியுதுங்களா? பொங்கலா போகி, அந்த மாதிரி ஒரே வார்த்தை. அந்த மாதிரி டக்கு டக்குன்னு அது அந்த அளவு செயல்பாடு வந்தாச்சு. இந்த மாதிரி பட்டாசு வெடிப்பதற்கு உச்ச நீதிமன்றம் ஒரு நேரத்தை ஒதுக்குனாங்க. 2018 அதை பண்ணிட்டாங்க. தீபாவளிக்கு இன்னைக்கு தீபாவளியா எப்பா, தீபாவளி அன்னைக்கு 2 மணி நேரம் தான்ப்பா பட்டாசு வெடிக்கும் இந்தியாவில், முடிஞ்சு போச்சு. அது எந்தெந்த 2 மணி நேரம் அப்படிங்க அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்து கொள்ளலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கே ஃப்ரீயாக பண்ணி விட்டாங்க. 2018 7 வருஷம் ஆச்சு. அதன் அடிப்படையில் தமிழக அரசு இன்னைக்கு முடிவு செய்திருக்காங்க, காலையில் 6 to 7, ராத்திரி 7 to 8, அவ்வளோதான், 2 hours. அதுக்கு மேலே வெடிக்கக்கூடாது என்பது உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு. அதை ஒவ்வொரு மாநில அரசும் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆமாம், இருக்கிறாங்க, நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான். போலீஸார் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். மற்றபடி 5 ஆண்டுகளாக வழக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், இதன் அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட நேரம் தமிழகமாக இருந்தால் காலையில் 6 to 7, இரவு 7 to 8 இதுக்குள்ள வெடிக்கணும். இதுக்கு மேலே வெடிச்சிங்க அப்படின்னா போலீஸார் அரெஸ்ட் பண்ணலாம். அவர்கள் மேலே 6 மாத சிறை தண்டனை, மற்றபடி 1000 ரூபாய் அபராதம் போட அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஆமாம், ரைட்டு. எத்தனை பேர் நம்ம அதை கடைபிடித்துக் கொள்கின்றோம்? கடைபிடித்து வேட்டு வெடிக்கிற சொல்லுங்க, மனசாட்சி தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றுமே கிடையாது. நேற்று கூட பார்த்தேன், நைட்டு 12 மணிக்கு ஒரு நபர் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்டாசு ஒரு கோணியில் அப்படியே வெளியே கொண்டாந்து ஒரு மணி நேரம் வெடிக்கிறார். அப்புறம் பக்கத்தில் உள்ளவங்களாம் வெளியே எட்டி பார்த்தோம்னா உள்ளே ஓடிட்டார். 12 மணிக்கு வெடிக்கிறாங்க ராத்திரி. அவரை போய் என்ன பண்ண முடியும்? போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் வந்துடுவாங்க, அதில் அவங்க கரெக்டாக வந்துடுவாங்க. ஆமாம், அப்புறம் சமாதானம். ஆமாம், இல்லை சார், இல்லை சார், அதெல்லாம் போகும். அதனால் அவரவர்கள் அவர்களுடைய மனசாட்சியின் அடிப்படையில் வெடிக்க முடியுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஏன் வேட்டு சத்தத்தை பார்த்தாலும் போலீஸார் போகலாமே. ஐயோ அங்கே வெடிக்கிறாங்கப்பா, அங்கே போ, அரெஸ்ட் பண்ணு, போகலாம். இன்னைக்கு வரைக்கும் அதெல்லாம் போட மாட்டாங்க. ஃபோன் வந்துதா, அதனுடைய பிரச்சனையின் அடிப்படையில் வந்துதா, சரிப்பா இப்படி ஒரு சட்டம் இருக்குது, அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பயன்படுத்திட்டு இருக்காங்களே ஒழிய முழுமையாக 6 to 7 காலையில், ராத்திரியா 7 to 8, அதுக்கு மேலே வெடிக்கவே கூடாது. பிடிச்சி உள்ள போடுறான். இன்னைக்கு வரைக்கும் எந்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? அதெல்லாம் கிடையாது. மத கலாச்சாரம். ஆமாம், இது இந்து மதத்தில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு செயல்பாடு, அவ்வளோதான். மற்றபடி
அதை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும், அவ்வளோதான். ஒப்புக்கணும். ஒப்புக்காட்டி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதான் உண்மை. ஆமாம். மற்றபடி பொல்யூஷனு, மற்ற ஆஸ்துமா நோயாளிகள், இருதய நோயாளிகள் இருப்பாங்கப்பா. அதனால் நம்ம உச்ச நீதிமன்றம் சொன்ன அந்த சட்டத்தை பின்பற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் அந்த எண்ணம் வரணும். இன்னைக்கு வரைக்கும் வந்ததாக எந்த தகவலும் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனையின் அடிப்படையில் ஆமாம் வருவாங்க. என்னப்பா வெடிச்ச 6 to 7பா, அதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு உட்காந்துருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி மிக பெருசாக வெடிச்சாங்கப்பா. ஆமாம், காலையில் 7 to 10க்குள்ளே வெடிச்சாங்க, ராத்திரியில் 12 மணிக்கு வெடிச்சாங்க, அரெஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மிக பெருசாகலாம் ஒன்றும் கிடையாது. அதை கொண்டு வரக்கூடிய அளவுக்கும் இங்கே யாரும் கிடையாது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கும் மக்களும் கிடையாது. செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்களும் கிடையாது. அதான் உண்மை. அது யார் ஏற்றுக்கிறது? கேட்டால் சாஸ்திர சம்பிரதாயம் எங்கள் மதத்தில் சொல்லப்பட்டு முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. பொல்யூஷனுங்கிற ஒரு விஷயமே போதுங்க. ஆமாம், அதை வச்சு இதற்குள் இதழ் வெடிக்கணும் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடை உருவாக்கிட்டு போனால் வேலை முடிஞ்சுது. இதுக்கு எதுக்கு உச்ச நீதிமன்றம்? ஒன்றுமே கிடையாது. அதன் அடிப்படையில் வரும் காலங்களில் நம்ம செயல்படுத்தணும். இன்னைக்கு வரைக்கும் ஒன்றுமே கிடையாது. ஆமாம், தீபாவளி அது வாட்டு டம்மு டும்முன்னு ராத்திரி 12 மணி வரைக்கும் 1 மணிக்கு கூட வெடிக்கிறாங்க. எத்தனை போலீஸார் ரோந்து வர்றாங்க, எத்தனை போலீஸார் பண்ணிட்டாங்க? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படியே வந்தாலுமே அவங்கள பார்த்தோன்னு வெடிக்காமல் விட்டுருவாங்க, திருப்பி போய் வெடிப்பாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அவங்க எதுக்கு வர்றாங்க? அடப்போட ஒரு வருஷத்துக்கு வரும், அவங்களே சொல்லிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஏன்னா இதை மிக பெருசாக நாம் செயல்படுத்தி விட முடியாது. மக்கள் அதை செயல்படுத்தும், அப்போ அது வெற்றி அடையும். ஆமாம், பட்டாசை நம்ம பசங்களுக்கு வாங்கி கூட நம்மளே வெடித்தாலுமே கூட யோசிக்கணும். தமிழக அரசு இந்த மாதிரி சட்டத்தை போட்டிருக்கிறாங்க, நேரம் ஒதுக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு வரணும். முதலெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வெடிப்பாங்க தீபாவளி, அடுத்த வாரம் இந்த வாரம் வெடிப்பாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது, நல்ல வேலை. ஆமாம், அன்னைக்கு முதல் நாள் தீபாவளி அன்னைக்கு, அடுத்தது மறுநாள், 3 நாள் தான். ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் இன்றைய இளைஞர்கள் இந்த செல்ஃபோனு மற்ற சோர்ஸ் அடிமை ஆகிட்டதுனால அந்த பட்டாசு பக்கமே பெரும்பாலும் போகிறதில்ல. இருந்தாலும் அடி சரியாயிட்டு டம்மு டும்மு புகையை பார்த்தா, போகி அன்னைக்கும் தீபாவளி அன்னைக்கு புகையை பார்த்தா மூச்சு விட முடியாது. கந்தக புகை அந்த அளவுக்கு இருக்கும் தீபாவளி அன்னைக்கு. உண்மையிலே இதெல்லாம் ஆரோக்கிய குறைபாடு தான், ஆரோக்கிய குறைபாடு. இதை மத சடங்காக பார்க்காமல் நாம் பூமியை காப்பாற்ற வேண்டும், மனித இனத்தை காப்பாற்ற வேண்டும், குறிப்பாக ஆபத்துகளை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு நம்மளா எண்ணணும். யாருக்கு அது உரிமையாக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க எண்ணணும். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தீயணைப்பு படைகளும் லாரி ஃபுல்லாக தண்ணி வாட்டு போயிட்டு இருக்கோம். அதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதனால் பயங்கரமான குடிசை பகுதியில் எரிஞ்ச வண்ணமாக இருந்துகிட்டு தான் இருக்குது. காற்று மாசு, அப்புறம் திறந்த வெளியில் வெடிக்கணும், அதில் வெடிக்க மாட்டாங்க. மற்றபடி ஆஸ்பத்திரி வழிபாட்டு தலங்கள்லாம் வெடிக்கக்கூடாதுன்னு சொல்லி யாரும் ஏற்றுட்டே கிடையாது. அது மாதிரி குறைந்த ஒளி உள்ள பட்டாசுகள், அப்புறம் பசுமை பட்டாசுகள் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் யாருமே ஏற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. ஆமாம், வெட்டு பட்டுச்சா நாட்டு வெட்டி தான் பின்னி எடுத்துரும். அதனால் யாருக்கு இது அந்த உரிமை, மற்றபடி யார் வெடிக்கணும்னு அந்த மத நல்லிணக்கத்தோடு மத அடிப்படை இருக்கு, அவர்கள் முதல்ல திருந்தும். ஆமாம், முதல்ல குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க, அப்புறம் நீங்களும் செயல்பாடுங்க. ஆமாம், தீபாவளி அன்னைக்கு அந்த 2 ஹவர்ஸ்க்கு மேலே பட்டாசு வெடிக்காதீங்க. பூமியை காப்பாற்றுங்கள், மனித இனத்தை காப்பாற்றுங்கள். அதே நேரத்தில் மத நல்லிணக்கம் அது 2 மணி நேரத்தில் முடிஞ்சு போயிடுது. மற்றபடி ஆமாம், வரும் சந்ததிகளை காப்பாற்றுங்கள், ஆரோக்கியமாக வாழ்வோம். பார்ப்போம் மீண்டும் வீடியோவில். நன்றி.